கொண்ட செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அருமைக்குரிய நேயர்களே, நான் போடுகின்ற பதிவுகள் உங்களுக்கு நேரடியாக வருவதற்கு செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரிய நேயர்களே, இன்றைக்கு ஒரு பரபரப்பான செய்தி என்னவென்று சொன்னால், ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு வேண்டிய நிதி ஆதாரங்களை தரவில்லை என்பதுதான் இன்றைக்கு பரபரப்பான செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. நிதிநிலை அறிக்கையிலே தமிழ்நாட்டிற்கு மட்டும் துரோகம் செய்யவில்லை, கர்நாடகா மாநிலத்திற்கும் சரி, யாரார் இந்திய கூட்டணியில் இருப்பவர்கள் முதல்வராக எங்கே இருக்கிறார்களோ அங்கே எல்லாம் நிதிநிலை அறிக்கையிலே மோசம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்தியாவா? இந்தியா என்பது ஒரு ஒன்றியம், கூட்டாட்சி தத்துவத்திலே வந்தது. அப்படி பல மாநிலங்கள் ஒன்றாக சேர்ந்துதான் இந்தியா என்கின்ற நாடே இருக்கிறது. அதை முதலிலே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றிய அரசு. ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு ஓட்டு போடுபவர்கள் யார்? அந்தந்த மாநிலங்களிலே வசிக்கின்ற மக்கள் தான். ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு, நிலையான ஆட்சியை உருவாக்குவதற்கு மக்களுடைய முகாந்திரம்தான் முக்கியமே தவிர இப்படி பழி வாங்குகின்ற ஜனங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு நேரத்திலே மக்கள் நமக்கு ஆதரவாக ஓட்டு போடுவார்கள், ஒரு நேரத்திலே நம்ம எதிர்த்து கூட ஓட்டு போடுவார்கள். ஆக இன்றைக்கு தோல்வியினால் பழி வாங்குகின்ற எண்ணத்திலே இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்திலே மோடி சர்க்கார் மற்றவருடைய தயவை பார்த்து ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. மோடி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை இன்றைக்கு பீகாரை வைத்துக்கொண்டு, ஆந்திராவை வைத்துக்கொண்டு, அங்கே இருக்கின்ற எம்பிகளை வைத்துக்கொண்டு மெஜாரிட்டியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். இது எத்தனை நாள் நிலைக்கும் என்பது தெரியாது. ஆனால் அவர்களுக்கு தன்னுடைய ஆட்சிக்கு அவர்களிடம் ஆதரவை திரட்டி கொண்டு இன்றைக்கு எல்லா பணமும் மத்திய சர்க்காருக்கு வருகின்ற அத்தனை வரி நிதிகளும் அப்படியே பட்ஜெட்டிலே அவர்களுக்கு மட்டும் கொடுத்துவிட்டு இன்றைக்கு வங்கத்திற்கு இல்லை, தமிழ்நாட்டிற்கு இல்லை, தெலுங்கானாவுக்கு இல்லை, கர்நாடகத்துக்கு இல்லை, கேரளாவுக்கு இல்லை. இது எந்த விதத்தில் நியாயம்? அதை தான் இன்றைக்கு நாம் எதிர்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டிற்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் என்கின்ற ஒருவர் ஒரு தருதலைத்தனமாக, தற்குறித்தனமாக அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்து, எங்களுக்கு துரோகம் செய்த ஒன்றிய அரசு கூட்டுகின்ற அந்த கூட்டத்திற்கு போக மாட்டோம் என்று தன்னுடைய எதிர்ப்பை காட்டுகிறார். ஆனால் பிஜேபிக்கு, மோடிக்கு ஜால்ரா வாசித்துக் கொண்டிருக்கின்ற ஓ பன்னீர்செல்வம் மிக பெரிய பலாப்பழமாக வாங்கி கொண்டு வைத்துக் கொண்டு வந்தாரே, அந்த ஓ பன்னீர்செல்வம் சொல்லுகிறார், தமிழ்நாட்டு நலனிலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் ஒரு காற்றடிக்கின்ற பொழுது தரையிலே கிடக்கின்ற இலைகள், எச்ச இலை அவர் கோபுரத்தின் மேலே ஒட்டிக்கொள்வதைப் போல ஒரு படத்திலே காட்டுவார். நாகேஷ் அப்படி போவார், பாலச்சந்தர் அருமையாக டைரக்ஷன் செய்திருப்பார். அந்த படத்திலே வருகின்ற இலையை போல இவர் கோபுரத்திலே ஒற்றிக்கொண்டு பிறகு ஒரு காற்றடித்தால் கீழே விழுந்துவிடும். அதே போல இவர் முதலமைச்சராக இருந்த கதை நமக்கு தெரியாதா? அதிமுகவில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், சீனியர் தலைவர்கள். அதிமுகவில் இருந்த அப்பொழுது பொதுச் செயலாளர் இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஊழல் செய்துவிட்ட காரணத்தினால் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது முதலமைச்சரை மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற போது தினகரன் அவர்கள்தான் தனக்கு கைப்பாவையாக
தனக்கு எடுபடியாக, தனக்கு ஜால்ராவாக, என்றைக்கு விசுவாசமாக இருப்பார் என்று இந்த தினகரன் அப்பொழுது தேனி தொகுதியிலே எம்பியாக இருந்தார். அப்பொழுது பெரிய குளத்திலே அவர் அலுவலகம் வைத்துக் கொண்டிருந்தார், எம்பி அலுவலகம். அப்பொழுது மாவட்ட செயலாளராக, நகர செயலாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு மாவட்ட செயலாளராக தினகரன் அவர்கள் அவருக்கு கொடுக்கிறார். கொடுத்த பிறகு அவருக்கு எம்எல்ஏ, பெரியகுளம் தொகுதி எம்எல்ஏ சீட்டு தருகிறார். அதற்கப்புறம் வெற்றி பெறுகிறார். ஜெயலலிதா சிறைச்சாலைக்கு செல்லுகின்ற காலகட்டங்கள் உருவாயிட்ட காரணத்தினால் செங்கோட்டையில் இருக்கிறார். எவ்வளவு சீனியர் அமைச்சர், இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ பேர் இருந்தார்கள் அதிமுகவில். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த பதவி, அந்தஸ்து இதே தினகரனால், அன்னைக்கு தினகரன் மூலம் சசிகலாவால் முதல்வராக இருந்தவர் தான் ஓ பன்னீர்செல்வம். தகுதியின் அடிப்படையிலே முதல்வராக வரவில்லை. ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒன்றுமே தெரியாது. அவருக்கு டீ கடையை நடத்த தெரியும், எவ்வளவு பாலுக்கு எவ்வளவு டிக்கேஷனுக்கு எவ்வளவு சர்க்கரை போட தெரியும், இதுதான் தெரியுமே தவிர அவர் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதியானவர் தானா? ஒரு தகுதி இல்லாதவர் கையிலே முதலமைச்சர் வந்ததின் விளைவு இன்றைக்கு நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. எப்படியெல்லாம் இந்த பதவிக்காக தகுடு தத்தம் செய்தார், தர்ம யுத்தம் நடத்தினார். ஆனால் இன்றைக்கு அவர் எங்கே இருக்கிறார்? பதவி 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 என்று அலைந்து கொண்டு இங்கெல்லாம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவருக்கு ஷெட்யூல் இல்லை. அவரை எடப்பாடி பழனிசாமி திருத்தி விட்டார். போ, உனக்கும் அதிமுகவும் சம்பந்தம் இல்லை என்று இன்றைக்கு அவர் திருத்தி விட்டார். அங்க தினகரன்கிட்டையும் போக முடியல. தினகரனுக்கே துரோகம் செஞ்சிட்டாரு. சசிகலாவுக்கு சொல்லவே தேவையில்லை. ஆனா ஜெயலலிதா இருந்தவரை முனை சீட்டில் உட்கார்ந்து கொண்டு ரொம்ப பவ்யமா அந்த அம்மாவுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குற மாதிரி சீன் போட்ட சீன் பன்னீர்செல்வம். அப்போ அப்படியே உட்காந்து இருப்பாருங்க, அவ்வளவு சீன். ஏன்னா அந்த அம்மா ஒன்று விட்டுரும், அவர் ரொம்ப கோபக்காரம்மா. அதுக்கு பிறகு உண்மையா விசுவாசின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மறுபடியும் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கினது, மறுபடியும் முதலமைச்சர் வரப்போ உடனே எழுதி கொடுத்துட்டார். எழுதி கொடுக்கலன்னா விடுமா? நாடு விடுமா? அதிமுக தான் விடுமா? தொண்டர்கள் தான் விடுவாங்களா? மக்கள் தான் விடுவாங்களா? எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். அந்த அம்மா மறைவுக்கு பின்னால் நீ முதலமைச்சராக இருந்திய, அந்த அம்மா வீடு சூறையாடுகின்ற பொழுது நீ என்ன பண்ண? அந்த அம்மா சாவுல மர்மம் இருக்குதுன்னு சொன்னியே, நீ விசாரணை கமிஷன் வச்சியா? அந்த சாவை நீ மர்மத்தை தெளிவுபடுத்தினியா? பதவி பதவி கொடுத்து விட்டால் பல்லை இழிக்கின்ற ஆள் நீ சொல்லுகிறாய். முதலமைச்சர் போய் அதில் கலந்துக்கணும்னு சொல்றியே நிதி ஆயோக் கூட்டத்தில். தன்மானம் என்று ஒன்று உண்டு இருந்தால், உண்மையிலே தமிழ் மானம் உனக்கு ஒன்று இருந்தால், தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால், இதை போன்று மாங்காய் புளித்ததோ தேங்காய் புளித்ததோ என்று ஓ பன்னீர்செல்வமே நீ பேச மாட்டாய். நீ உண்மையிலே அரசியல்வாதியாக இருப்பாயா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. நீ ஒரு வியாபாரி என்று நான் நினைக்கிறேன். அருமைக்குரிய நேயர்களே, அந்த நம்ம பாலாஜி ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் ராஜேந்திர பாலாஜி, கரெக்ட். அவர் தான் அப்படி இப்படி லூசுத்தனமா பேசுவார்னு பார்த்தா கரெக்டா பேசியிருக்கிறாருங்க. தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காதது மிகப்பெரிய தவறு, மற்றாந்தாய் மனப்போடவுடன் நடக்கக்கூடாது மத்திய அரசாங்கம் என்று அவர் சொல்லியிருக்கிறாருங்க. அந்த ராஜேந்திர பாலாஜிக்கு இருந்த தன்மானம் கூட இவருக்கு இல்லையே. இவர் என்னன்னு சொல்லுவது? மோடிக்கு கிளிகிழிப்பா, இல்லை 21வது விரலா, இல்லை இவர் மோடிக்கு என்னதான்? ஆக நாட்டு மக்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட பதவி பித்தர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் சரியான பலாப்பழமாக அவருக்கு வாயிலே வைத்து அமுக்கி அனுப்பிவிட்டார்கள். ஆக நண்பர்களே, என்றைக்கும் தமிழகத்து மக்கள் இன்றைக்கல்ல, கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்தால் கூட, எதிர்காலத்தில் எடுத்தால் கூட நட்புக்கு இலக்கமானவர்கள். தனக்கு ஒன்று என்றால் சீறி பாய்கின்ற சிங்கம். இவர்கள் தட்டினால் தங்கம்,
வெற்றினால் வெள்ளி இந்த தமிழகத்தை சூறையாட வேண்டும் என்று எந்த பகைவனால் நினைத்தார் என்று சொன்னால் அவர் சீறுகின்ற சிங்கமாக அவர்கள் வருவார்கள். தமிழர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. என்றைக்கும் எதிரிகளை கண்டு நடுங்குபவர்கள் கிடையாது தமிழர்கள். ஆக தமிழர்களுக்கு ஒரு தன்மானம் குறைந்தால் அதற்கு தகுந்த நடவடிக்கை நிச்சயமாக இருக்கும். ஒன்றிய அரசே எச்சரிக்கை எச்சரிக்கை. ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்கு கூட நீங்க ஒதுக்கல. எவ்வளவு சிரமப்படுறோம் நாங்களாம். மெட்ரோ ட்ரெயின் இன்றைக்கு வேலையை ஆரம்பித்து விட்டு வருடக்கணக்கிலே போக்குவரத்துக்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கு பணம் ஒதுக்குவதில்லை. அதே போல ஒவ்வொரு திட்டத்திற்கும் பணம் ஒதுக்குவதில்லை. அதே போல் உதய மின் திட்டத்தில் சேர்ந்து கொண்டு இன்றைக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று உத்தரவு போட்டு கழுத்தை பிடிக்கிறீர்கள் மாநில சர்க்காரை. இதெல்லாம் நியாயமா? இப்படி தமிழகத்திலே காரில் போனா ரோடு வரி, வீட்டில் இருந்தா உட்கார்ந்துற வரி, படுத்தா படுக்கிற வரி, தூங்குனா தூங்கத்துக்கு வரின்னு நீ மத்திய சர்க்கார் இப்படிப்பட்ட வரிகளை போட்டு மக்களை கசக்கி பிழிந்து அப்படி வாங்குகின்ற வரிகளை எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு வேண்டியவர்கள் உங்கள் அரசை பாதுகாப்பதற்காக, இந்த அரசாங்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக மோடி அவர்களே, தமிழ்நாடு மட்டுமில்லை, இந்திய கூட்டணியில் இருக்கின்ற முதல்வர்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் எல்லாம் துரோகம் செய்திருக்கிறீர்களே, மக்கள் இதற்கு உரிய தண்டனை உங்களுக்கு தருவார்கள் என்று கூறி, அருமைக்குரிய நேயர்களே, என்னுடைய பதிவுகள் நேரடியாக வர வேண்டும் என்றால் செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.